பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஆம், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். தேவ ஆவியானவர் உலகத்தில் இருப்பது போலவே அசுத்த ஆவிகளும் இருக்கின்றன. இந்த அசுத்த ஆவிகள் கள்ள உபதேசங்களை போதிக்க வகை செய்வதுடன் அவர்கள் மூலமாகவும் போதிக்கின்றன. உதாரணமாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14 15 வசனங்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியமல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் என்று இங்கே பதிவிடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தை பேசுகிறேன் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும், உண்மையான சத்தியங்களையும் பேசுகிறவர்களும் உண்டு, துருபதேசக்காரர்களும் உண்டு. இங்கே நாம் வாசிக்கப்பட்ட இந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 14-15 வசனங்களிலே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், விசுவாசம் முக்கியம், அது போலவே கிரியைகளும் முக்கியம். கிரியைகள் இல்லை என்று சொன்னால், கிரியைகள் என்று சொன்னால் சுத்த கிரியைகள். இன்றைக்கு சத்தியத்தை பேசுகிறேன் என்று சொல்லி இந்த நூதன கள்ள உபதேச ஊழியர்களுடைய காரியங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் பேசுகிறதற்கும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி. சிலர் என்ன செய்கிறார்கள், கடன் பெற்றுக்கொள்கிறார்கள். கடன் பெற்றுக்கொண்டு அந்த கடனை அடையாமல் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் கடன்களை எல்லாம் மாற்றுவார் என்று சொல்லி ஏமாற்றுகிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏராளமானோர் உண்டு. இது விசுவாசிகளையும் சொல்லவில்லை, ஊழியர்களையும் சொல்லவில்லை, இது பொதுவான ஒரு காரியமாய் இருக்கிறபடியினாலே இதிலே ஊழியர்களாகவும் விசுவாசிகளாகவும் உலக பிரகாரமான மனிதர்களாகவும் யார் வேண்டுமானாலும் நாம் வைத்துக் கொள்ளலாம். எல்லோருடைய முடிவும் இதுதான். ஆனால் ஆவிக்குரியவர்கள், அதாவது கள்ள உபதேசியர்கள், கள்ள ஊழியத்தை செய்கிறவர்கள், கடன் வாங்கினவர்கள், அல்லது அதை அடைக்க முடியாமல் அல்லது தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக அதிகமாக பேசுவது, அல்லது தங்களுடைய கிரியைகளை அவர்கள் செயல்பாடுகளிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்தாய் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்லுவதற்கும் செய்வதற்கும் வித்தியாசங்களே இல்லை. வாயினால் ஒன்றை சொல்லுகிறார்கள், செயல்களினால் வேறொன்றை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து தான் நாம் விலகி இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் என்று சொல்லி. பிசாசுகளும் அற்புதங்கள் செய்யும், பிசாசுகளும் நன்மையான காரியங்களை செய்யும். ஆனால் அவைகள் நன்மை செய்வது போல செய்து கடைசியிலே அவர்களுக்கு இழுக்கையும் அவர்களுக்கு அவமானத்தையும் உண்டு பண்ணும். ஆனால் தேவ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்து நடத்துகிற பொழுது அவனுக்கு எந்த ஒரு அவதூறுகளும் எந்த ஒரு நிந்தைகளும் சுமர முடியாது. இந்த நாளிலே இந்த வாக்கியத்தில் நாம் பார்த்தோம் அல்லவா, 15ஆம் வசனத்திலே 2 கொரிந்தியர் 15ஆம் வசனத்திலே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க செய்யறதற்கான காரியங்களுக்கு கர்த்தர் பதிலை செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் பார்ப்போம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கம் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளை இடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
நம்முடைய தேவன் ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே அது மேன்மையை கொண்டு வரக்கூடியதான ஒரு வார்த்தை. கூடுமானால் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று நிச்சயமாக உண்மை. உண்மை, உக்ரானத்துவம். தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிற பொழுது நம்முடைய ஆவி தேவனை சார்ந்து மாத்திரமே இருக்கும். அசுத்த ஆவிகள் நம்மை ஆட்கொள்ள முடியாது, அசுத்த ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கவும் முடியாது. ஆகவே இந்த நாளிலே நமக்கு போதிக்கிறதான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன ஆவியை உடையவர்கள், சிலருக்கு பொருளாசை என்கிற ஆவி இருக்கும், சிலருக்கு பணத்தின் மேலே ஆசை இருக்கும், சிலருக்கு இச்சை என்கிற ஆவி இருக்கும். இது எல்லாம் அவர்களுக்குள் இருந்தால் அவைகளை நாம் அறிந்து கொண்டு அப்படிப்பட்ட காரியங்களிலே அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே நாம் விலகி இருப்பது நமக்கு நல்லது. அதனால்தான் இங்கே பதிவிடப்பட்டிருக்கிற ஒன்று, நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தேவனை சார்ந்து மாத்திரம் இருந்தால் அவனுக்கு இந்த உலகத்தின் ஆசைகள் ஒன்றும் அவனுடைய இருதயத்திலே இருக்க முடியாது. இதை நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. செழிப்பு, ஆசீர்வாதம், இதற்கும் இச்சைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இச்சை என்பது தேவனண்டை இருப்பது போலவே நம்மை ஏமாற்றுகிற ஒரு காரியம். ஆசீர்வாதம் என்பது தேவனை சார்ந்து இருக்கிறதினாலே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிற நிலை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் விரும்புகிறது தவறல்ல, ஆனால் இச்சிக்கிறது தவறு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் விரும்புகிறது தவறல்ல, நாம் ஆசீர்வாத நிலையை அடைவது தவறல்ல, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பது தவறல்ல. ஆனால் நாம் அவைகளை இச்சையின்படி, மாம்சத்தின்படி அடையாமல் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அடைந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.